ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிமுகவில் வந்து இபிஎஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாரு. ஓபிஎஸ் வந்து வேட்புமனுவை வந்து வாபஸ் வாங்கன்னு அறிவிச்சிட்டாரு. சில பார்த்து வேட்புமனுவே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இந்த பிரச்சார நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து யாரும் இடம்பெறல. இப்போ ஓபிஎஸ் என்ன மனநிலையில தான் இருக்காரு, அடுத்து என்னதான் பண்ண போறாரு? ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய பின்னடைவுக்கு காரணம் வந்து ஓபிஎஸ் தான், வேற யாருமே கிடையாது. அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் தவற விட்டவர் ஓபிஎஸ். உங்களுக்கு 2017ஆம் ஆண்டு அவர் தர்ம யுத்தம் நடத்தினார். இதே பிப்ரவரி மாதம் ஒரு 7ஆம் தேதி, ஒரு 2 நாள் முன்னாடி ஆனிவர்சரி நடந்துச்சு. ஸோ அந்த தர்ம யுத்தம் நடத்தும் போது ஓபிஎஸ்க்கு இருந்த மொமெண்டம் என்பது வேற. அப்போ இபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் தான் வந்து வில்லன்களாக பார்க்கப்பட்டாங்க. அங்க இருந்த அத்தனை அமைச்சர்களும் எல்லாரும் வந்து சசிகலா ஆதரவாளர்கள். ஸோ அவங்கெல்லாம் வில்லனா பார்க்கப்பட்டாங்க. பட் ஓபிஎஸ் மீது ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு இது இருந்துச்சு, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இருந்துச்சு, அமைதியான கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த அந்த வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்திக்கல சரியா. அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தனக்கான விஷயங்களை மட்டும்தான் வந்து அவர் ரொம்பவே உறுதியாக இருப்பார். மற்றவர்கள் அவங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை பற்றி ஓபிஎஸ் வந்து என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. அவர் கூட எவ்வளவோ பேர் அவரை நம்பி போனவங்கெல்லாம் வந்து மீண்டும் வந்து எதிரணிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ்ஸாக நம்பி போனோம், நம்ம இங்கே இருந்தாலே நமக்கு வந்து என்ன வேணும்னாலும் நம்ம வாங்கி பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மீண்டும் வந்து இந்த அணிகளுக்கெல்லாம் வந்ததுக்கு காரணம் ஓபிஎஸ் அவருக்கு அவருடைய குடும்பத்தினருக்காக மட்டும்தான் வந்து அவர் எல்லா விஷயங்களையும் பண்ணுவார். மற்றவங்க எப்படியோ அவங்கள பற்றிலாம் கண்டுக்க மாட்டார் அப்படின்றது தான் வந்து அவருடைய நிலை. ஸோ அதனால் ஓபிஎஸ் கூட போனவங்க எல்லாருமே அவரை விட்டு வந்ததுனால கடைசியில் ஓபிஎஸ் வந்து ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கூட யாருமே பெரிய அளவுக்கு செல்வாக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய சொந்த மாவட்டமான தேனியிலேயே வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆதரவும் இல்லை. ஏன்னா அங்கேயே வந்து தோத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரியான இந்த சூழலை பயன்படுத்தி இபிஎஸ் இதை சாதகமாக பயன்படுத்தி டக்குன்னு அவர் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கையில் எடுத்துட்டாரு. அதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணி பிளான் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாரு. நீங்கள் ஓபிஎஸ் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அந்த அளவுக்கு அவரை வந்து ட்ரீட் பண்ணி இருக்கணுமா அப்படின்னா அது ஒரு கேள்வி தான். நீங்கள் ஓபிஎஸ் ஒரு 3 வாட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு, கட்சியில் வந்து ஒரு மூத்த தலைவராக இருந்திருக்காரு, கட்சியுடைய ரொம்ப ஒரு அந்த அந்த அதிமுகவுடைய ஒரு விசுவாசியாக இருந்திருக்கிறாரு. பட் அவர் அப்படி நடத்தி இருக்கணுமா அப்படின்னா இபிஎஸ் அணியினர் என்ன சொல்றாங்க, அவரு எல்லாரையும் அப்படி நடத்துறாரு, அதனால நாம் அவர் அப்படி நடத்துறதுல வந்து எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து கட்சியுடைய நலன் சார்ந்து அவர் இயங்கலை, கட்சியை பற்றி அவர் சிந்திக்கலை, அவர் தன்னை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறார் அப்படின்றது அவர் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவருக்கு இருந்த ஆதரவு எல்லாம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போனதுக்கப்புறம் இப்போ ஆதரவு ஒரு 4-5 பேரோடு தான் ஓபிஎஸ் இருக்காரு. பட் ஓபிஎஸ் அவ்வளோ எளிதாக நீங்கள் வந்து வெளியே தூக்கி போட்டுற முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த தீர்ப்பு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இந்த ரெட்டை இலை இபிஎஸ் அணியினருக்கு போவோம், இபிஎஸோடைய கேண்டிடேட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். அது இந்த ஈரோடு ஈஸ்ட் தேர்தலுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பொதுக்குழுவை சேலஞ்ச் பண்ணி ஓபிஎஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த கேஸில் வந்து ஜட்மெண்ட் இன்னும் பெண்டிங் ரிசர்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஜட்மெண்ட் வரும்போது அதில் ஓபிஎஸ்க்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த ஜட்மெண்ட் வரும்போது தான் அதுதான் முக்கியம், அதுதான் ஓபிஎஸ் உடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. ஸோ அந்த தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு எதிராக வந்துருச்சு, இபிஎஸ்க்கு ஆதரவாக வந்துருச்சு அப்படின்னா ஓபிஎஸ் உடைய கதை வந்து அதோட முடிஞ்சு போச்சு. அவருக்கு கட்சியில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அவர் ஒன்று தினகரனோட போய் சேர்ந்துடணும், இல்லை சசிகலாவோட போய் சேரணும், அப்படி இல்லைன்னா ஒரு பாஜகவில் இணையணும் அப்படின்ற ஒரு சூழல் மட்டும்தான் வரும். ஓபிஎஸ் வந்து பிஜேபி ரொம்ப நம்பியிருந்தார். ஏன்னா அங்கே குஜராத்தில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது இவரே போய் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஆதரவு தெரிவிங்க சொன்னோடனே உடனே வேட்பாளர் வந்து வாபஸ், நடுவில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கூட பிஜேபி வேட்பாளர் எடுத்துனா அங்கே வாபஸ் பண்ணிடணும். பிஜேபி ரொம்ப நம்பி இருந்தார். அதுவே அவருக்கு ஒரு டவுன்ஃபாலாக அமைஞ்சிருக்குமா? பிஜேபியை 2 பேரும் பிஜேபியை நம்பி தான் இருக்காங்க. நீங்கள் இபிஎஸ் கூட பிஜேபியை வந்து அவர் பிஜேபியோட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தான் விரும்புகிறாரு. பட் பிஜேபியை எதிர்க்கணும் அப்படின்ற மனநிலையில் 2 பேரும் இல்லை. ஓபிஎஸ் ஏன் அதிக அளவுக்கு பிஜேபியை நம்பி இருக்காரு அப்படின்னா ஓபிஎஸ் பின்னாடி கட்சி இல்லை.
இபிஎஸ் பின்னாடி கட்சி இருக்கிறதுனால இபிஎஸ்க்கு அந்த தைரியத்தோட தான் அவர் பிஜேபியை டீல் பண்றாரு. ஓபிஎஸ் நம்பி இருக்காரு, இவரு டீல் பண்றாரு. ஆனா ரெண்டு பேரும் பிஜேபியை முற்றிலுமாக எதிர்க்கவில்லை அப்படின்றது தான் வந்து பாட்டம் லைன். இதுதான் வந்து அடிப்படை. நீங்க இந்த அடிப்படையில் தான் இது பார்க்கணும். இதே ஓபிஎஸ் பின்னாடி கட்சி இருந்துச்சுன்னா ஓபிஎஸும் பிஜேபியை வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பாரு. ஓபிஎஸ் மீது பல வழக்குகள் இருக்கு, இன்கம் டாக்ஸ் கேஸ் இருக்கு, இபிஎஸ் மீதும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ரெண்டு பேரும் வந்து சரியா ஒரு இதுல தான் இருக்காங்க. பட் என்னன்னா ஒருத்தர் பின்னாடி கட்சி இருக்கு, ஒருத்தர் பின்னாடி கட்சி இல்லை. ஒருத்தர் பின்னாடி வந்து பொதுக்குழு ஆதரவு அவருக்கு தான் இருக்கு, கட்சியில நிர்வாகிகளுடைய ஆதரவுலாம் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தோட தான் வந்து இபிஎஸ் வந்து அதை எல்லாத்தையும் டீல் பண்றாரு. இன்னொன்னு ஓபிஎஸ் வந்து பிஜேபியை ரொம்ப நம்பி மோசம் போன ஒரு நபராக தான் அவர் இருக்காரு. அவருக்கான காரணம் என்னன்னா எல்லா பிரச்சனைக்கும் அவர் பிஜேபியை தான் எதிர்பார்க்கிறாரு. பிஜேபி தான் என்னை கொண்டு வந்து உள்ள சேர்த்தாங்க, பிஜேபி தான் இதை சேர்த்து வைக்கணும், என்னை இந்த கட்சியில வந்து கோஆர்டினேட்டரா வைக்கணும்னா அது பிஜேபி தான் எனக்கு உதவி பண்ணணும். தன்னுடைய பலத்துல அவர் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யணும் அப்படின்றது இல்லை அவருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பலவீனமா இருக்காரு. அதனாலதான் அவர் பிஜேபியை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கு. இங்க எப்படி தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து பலமில்லாத ஒரு கட்சியாக அதிமுகவை சார்ந்து இருக்கிறதோ அதே மாதிரிதான் ஓபிஎஸ் பலமில்லாமல் பிஜேபி சார்ந்து இருக்காரு. பிஜேபி வந்து நம்மளை கைவிட்டுறாது அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு. பிஜேபிக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, இபிஎஸ் பின்னாடி தான் கட்சி இருக்கு, ஓபிஎஸ் பின்னாடி கட்சி இல்லை. ஓபிஎஸ் பின்னாடி ஒரு 4-5 தலைவர்கள் தான் இருக்காங்க. பட் ஓபிஎஸ் ஒரு சமூகத்தை அவர் வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்றதால இப்போ அதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றது தான் பிஜேபியோட பிரச்சனை. இப்போ நாளை பின்ன வந்து தீர்ப்பு வந்து இபிஎஸ்க்கு சாதகமா வந்துருச்சுன்னா ஓபிஎஸ்க்கு தீர்ப்பு சாதகமா வரல, அதனால ஓபிஎஸ் விட்டுறலாம், நம்ம டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஒதுங்கினாங்கன்னா ஒதுங்கிட்டோம், சசிகலா வராங்கன்னா சசிகலாவையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா டிடிவி தினகரனை வச்சு நம்ம அந்த சமூகத்துக்கு நம்ம அந்த வாக்குகள் வந்து பெறுவதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஸோ ஓபிஎஸ் உடைய அடுத்த கட்ட அவருடைய பொலிட்டிக்கல் கரியரை இப்போ வரக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய ரிசர்வ் ஆயிருக்கக்கூடிய அந்த தீர்ப்புல தான் இருக்கு. அந்த தீர்ப்பு வெளியே வந்தாதான் அடுத்த கட்டம் ஓபிஎஸ் கேம்ல இருக்காரா இல்லை கேமை விட்டு வெளியே போயிட்டாரா அப்படின்றது நமக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த பிஜேபி வந்து 2024 எலெக்ஷனை மைண்டில் வச்சு தான் இந்த நகர்வு எல்லாமே பண்ணிட்டு வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஓபிஎஸ்க்கு சாதகமாக தீர்ப்பு வரல, இபிஎஸ்க்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சுன்னா சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கு கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பாரா அந்த சமயத்தில்? அது 2024 அப்படின்றது அதிமுகவுக்கான ஒரு தேர்தலாக அதிமுகவே பார்க்கல. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அவர் சீரியஸா இருக்கிறது அடுத்த சட்டமன்ற தேர்தல் தான் அவர் ரொம்ப சீரியஸா பார்க்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கிவ் அண்ட் டேக் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணுவார் அவரு. ஸோ அதற்கெல்லாம் வந்து அவர் தயாராக தான் இருக்காரு. ஏன்னா தன்னை அங்கீகரிக்கணும் அப்படின்றது தான் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக அவர் பார்க்கிறாரு. இந்த ஈரோடு எலெக்ஷனையே வந்து அவர் தனக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு எல்லா விஷயங்களும் தனக்கு சாதகமாக அவர் வந்து மாற்றி கொண்டு விட்டார். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல அதிமுக போட்டியிடாது அப்படின்னு தான் முதல்ல எல்லாம் நினைச்சாங்க. போட்டிட்டாங்கன்னா சின்னம் முடங்கிடும் அப்படின்னு. பட் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு சின்னம் முடங்கினா கூட பரவாயில்ல, சின்னம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு தமாகாவை கன்வின்ஸ் பண்ணி அவர் போட்டிடுறாரு. ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்க ரிஸ்கே எடுக்காம பாஜகவை நம்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? பாஜக என்ன கொடுக்குதோ அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்தாதானே உங்களுக்கு அதுல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்கு ஓபிஎஸ் தயாரா இல்லை, இபிஎஸ் எடுக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ரிஸ்கை எடுக்கிறதுக்கு ஓபிஎஸ் தயாராக இல்லை, இபிஎஸ் தயாரா இருக்காரு. அதனால இபிஎஸ்ஸால சில விஷயங்களை அட்ரஸ் பண்ண முடியுது, சில விஷயங்களுக்காக ஃபைட் பண்ண முடியுது, சில விஷயங்கள்ல அவர் வெற்றியும் பெற முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவர் என்ன நினைச்சாரோ அதை சாதிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட பாதி கிணறு அவர் தாண்டிட்டாரு. இன்னும் பாதி போலிங்ல எவ்வளவு வாக்குகளை வந்து அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் பெறப்போகிறது அப்படின்னா இப்ப அந்த வின்னிங் மார்ஜின் அவர் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாருன்னா, போன வாட்டி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருந்த வின்னிங் மார்ஜின் வந்து 8000 9,000 ஓட்டு. இப்போ அதை குறைச்சிட்டாரு அப்படின்னா ஒரு நெக் அண்ட் நெக் ஃபைட்டா அதை கொண்டு வந்துட்டாருன்னா
இபிஎஸ் பெரிய ஒரு ஆட்டத்தை வந்து அங்க பிளே பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். பட் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திமுக ரொம்ப உஷாராயிட்டு இப்போ இந்த அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகாது, இது சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, சின்னம் முடங்கிரும், ஓட்டு பிரியும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இதெல்லாம் ஏதோ ஒரு கணக்குல இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆன உடனே இந்த எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப சீரியஸா மாறி இருக்கு. நீங்க இவ்வளவு விஷயம் பண்ண இபிஎஸ் இனி அந்த தேர்தல் காலத்துல என்ன வியூகத்தோட அவர் இறங்கி இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நான் வியூகம் அப்படின்னு சொல்லும் போது திமுகவுக்கு ஈக்குவலா இறங்கி அங்க வந்து சண்டை போடுறது, போட்டியிடுறது. நீங்க பிரச்சாரம் பண்ணிலாம் வந்து பெருசா ஓட்டெல்லாம் வாங்கிட முடியாது ஒரு பை எலெக்ஷன்ல. உங்களுக்கே தெரியும் பை எலெக்ஷன்ல என்ன தேவை அப்படின்னு. செலவு பண்றது. திமுக இவ்வளவு செலவு பண்ணுதா, நாங்களும் இவ்வளவு செலவு பண்றோம், அதுவே பெரிய வெற்றி. திமுகவுக்கு ஈக்குவலா ஒரு பை எலெக்ஷன்ல அதிமுகவும் செலவு பண்ணுது அப்படின்னா அதுவே ஒரு டஃப் ஃபைட் தாங்க. கண்டிப்பா திமுகவுக்கு ஈக்குவலா திமுக ஒரு 30 அமைச்சரை இறக்கி விடுதா, நான் வந்து 90 முன்னாள் நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர்களையும் இறக்கி விடுறேன் அப்படின்றதே ஒரு டஃப் ஃபைட் தான். இவங்களுக்கு 30 பேர் போதும், அவங்களுக்கு ஒரு 90 பேர் இருந்தா போதும். அந்த மாதிரியான கணக்குல தான் அவர் வந்து அந்த களத்துல இறங்கி இருக்காரு. சோ ஒரு நெருக்கடியான எலெக்ஷனா இதை கொண்டு போய் நிறுத்திட்டார்னா இபிஎஸ் அதுலயும் வந்து வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். தன்னை ஒரு லீடர்ஷிப்பா, தன்னை ஒரு லீடரா, தான் ஒரு தேர்தலை சமாளிக்கக்கூடிய அல்லது ஒரு தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை வகுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறேன் அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாரு. அவருக்கு எல்லா காலம் வந்து அவருக்கு கை கொடுக்குது. கூட இருக்க கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களும் அவருக்கு வந்து கை கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சி தலைவர், ஆதரவு அடிக்கல இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன், கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து அவரை ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இன்னைக்கு இருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்ன அப்படின்றது ஓபிஎஸ் வந்து அப்படி கையை திறந்து காமிச்சிட்டாரு, ஒன்றும் இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இனி நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸில் என்ன விதமான ஒரு ஃபைட் இருக்க போகுது, எவ்வளோ க்ளோஸ் ஃபைட்டாக இருக்க போகுது, அல்லது இபிஎஸ்ஸால் அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் நம்புறாருன்னா, அதில் ஜெயிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு டஃப் ஃபைட்டாக அதை கொண்டு வந்து நிறுத்திட்டார்னா அதுவே இபிஎஸ்க்கு மிகப்பெரிய வெற்றி, அதுவே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா 2024 பிஜேபி பிஸ்னஸ் பண்ணணும்னா அது இபிஎஸோட மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கொண்டு வந்து நிறுத்திடுவார். அதுதான் அவருடைய இலக்கு. நிலையில வந்து ஓபிஎஸ் வந்து இப்போ பன்ருட்டி ராமச்சந்திரன் தான் அவர் ஆலோசனைலாம் வழங்கினாரு. இப்போ ஓபிஎஸ் கூட இருக்காங்கல்ல ஒரு 4 பேர், மனோஜ் பாண்டியன், அந்த மாதிரி ஒரு முதற்கட்ட நிர்வாகிகள், அவங்களுடைய மனநிலையில இப்போ என்னவா இருக்கும்? ஏன்னா ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி சைக்கிட்டே போகும்போது அவங்க கூட இருப்பவங்க வந்து கண்டிப்பாக ரசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இருக்காங்க, அவங்க கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சில கமிட்மெண்ட்னால அவங்களால வந்து இந்த பக்கம் போக முடியல. பல கட்ட முயற்சிகள் நடந்துச்சு இவங்களை இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. பட் அவங்க சில காரணங்களுக்காக போகாமல் ஓபிஎஸோட தான் இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னடா நம்ம தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கோமே அப்படின்ற ஒரு வருத்தம் என்பது எல்லாருக்கும் இருக்கு. ஓபிஎஸ் ஸ்டெடியாக இருக்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. இப்போ நீங்க 2024 பிஜேபி ஓபிஎஸ்ஸை உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா மீண்டும் வந்து ஒரு இணைப்பு நாடகம் என்பது நடக்கும். பட் அதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் நடத்த போறாங்க? ஏன்னா ஓபிஎஸ்ஸை வந்து பிஜேபி வந்து சும்மா அப்படியே ஒதுக்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னன்னா, ஏற்கனவே வந்து சசிகலாவை அவங்க ஒதுக்குனதுனாலையும் டிடிவி தினகரனை கைது பண்ணதுனாலையும் வந்து அந்த சமூகத்தின் மக்கள் மீது ஒரு அந்த சமூகத்து மக்களிடையே ஒரு பெரிய கோபம் என்பது பிஜேபிக்கு எதிராக இருக்கு. ஸோ இப்போ ஓபிஎஸ்ஸை நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த கோபம் வந்து ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் இந்த கோபம் என்பது அந்த சமூக மக்களுக்கு பிஜேபி மீது இருக்கும் அப்படின்றதுனால அதை எப்படியாச்சும் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஒரு நிலையை அவங்க எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்ற நிலையை பிஜேபி எடுக்கிறது தயாரா இல்லை. ஸோ எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு ஸ்ட்ராங் ஏடிஎம்கேவா கொண்டு வந்து திமுகவுக்கு எதிராக நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. அந்த முயற்சியில் தான் இப்போ கூட இவங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சி பண்ணாங்க. அதில் இபிஎஸ் ரொம்ப கராராக இருந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சரி, இப்போதைக்கு நீங்கள் கேண்டிடேட்லாம் வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கேண்டிடேட் வாபஸ் வாங்கினதுனால நீங்கள் சொல்லி தானே நான் கேண்டிடேட்டை வாபஸ் வாங்கினேன், இப்போ நான் சொல்கிறேன் என்ன வந்து இந்த பிரச்சனைக்கு சமரசம் பண்ணி வைங்கன்னு ஓபிஎஸ் நாளைக்கு போவார். மீண்டும் இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே பின்னாடியோ அல்லது 2024 முன்னாடியோ இதெல்லாம் நடக்கும். மீண்டும் ஓபிஎஸ்
ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பா அப்படின்னு நம்ம செய்தியெல்லாம் பேசுவோம், இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் கொடுப்போம். ஆனால் ஓபிஎஸ் உடைய ஃபியூச்சர் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த தீர்ப்பில் கிளியராக ஒரு பக்கம் தீர்ப்பு வந்துருச்சுன்னா இவங்க தான் அதிமுக இபிஎஸ் அணியினர் பக்கம் தான் வந்து எம்எல்ஏஸ் எம்பிஸ் அதுக்கப்புறம் வந்து கட்சி நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க, ஸோ அவங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா ஓபிஎஸ் உடைய அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப் அப்படின்றது அங்கேயே க்ளோஸ் ஆயிரும் அப்படின்றது தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி.